சொந்தக்காரங்களால நீங்க ஏதாவது உதவி பெற்றிருக்கீங்களா? நான் பயன் அடைஞ்சிருக்கீங்களா? நான் சொந்தக்காரங்க நம்ப மாட்டேன். முதல்ல எனக்கு சொந்தக்காரன் பொண்ணே கொடுக்க மாட்டேன்ட்டான். இந்த காலத்துல உதவின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கக்கூடாது. அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துக்கோங்க. என்னோட வாழ்க்கையை நான் ஒண்டி தான் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில எதுவும் செய்யல. இல்லைன்னா நான் ஏன் வந்து பீச்சில் வந்து வண்டி ஓட்ட போறாங்க? என் பையனே எனக்கு ஹெல்ப் பண்ணல. பணம் தான் வாழ்க்கையில. பணம் இருந்ததுன்னா எல்லாமே கரெக்டா நடக்கும். செய்யறேன்னு சொல்லிட்டு ஏமாத்த மாட்டேன், செய்ய மாட்டேன்னு முகத்து நேரம் சொல்ல மாட்டேன். எடுத்தவொடனே அம்மா என்ன சொல்லி அனுப்புது, எப்படியாவது உன் புருஷனை பிரிச்சுட்டு வந்துடுங்க. அப்போ புருஷனை பிரிச்சுட்டு வர்றது தான் அந்த பொண்ணோட முதல் டாஸ்கா அம்மா சொல்லி அனுப்புது. நாங்கள் கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா 30 ஓட்டு, ஒரு எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணும்னா 30 ஓட்டு போடுவோம். ஒரே குடும்பத்தில் 30 ஒரே குடும்பமாக இருந்தோம். ஏன் பொருள் ஓன் பொருள்னு அப்படி பிரித்து பேசும்போது பிரிவினை ஆல்ரெடி வந்துருச்சு. அடுத்து எல்லாருமே தனித்தன தூரப்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. என்னோட இதில் அந்த கூட்டு குடும்பன்றது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என் குழந்தைக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு டவுட்டு தான். முன்னாடி நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. போன வாரம் ஒரு போஸ்ட்டை பார்த்தேன், நாம் இருவர் நமக்கேன்னு ஒருவர். கொண்டாடிக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. நான் வந்து நடுவில் தான் மாட்டினேன். என் கஷ்டம் சொல்லலாம், நான் அழுதுருவேன். என் கஷ்டம் சொல்ல எவ்வளோ சொல்லலாம். நல்லா கஷ்டப்படுவேன். திடீர்னு ஒரு உதவி அப்படின்னு நமக்கு தேவைப்படும் பொழுது சொந்தக்காரங்க கிட்ட போய் கேட்கும் போது அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க? உதவின்னு கேட்க சொல்ல நிறைய பேர் பண்றது இல்லை. இப்போ உதவின்றது நிறைய பேர் பண்றது ஏன்னா அவங்களுக்கே அவங்களோட வருமானம் பத்தாம போகுது கிடையாது. பெரும்பாலும் ஹெல்ப் கேட்டு போறது கிடையாது. சின்ன சின்ன உதவி பண்ணுவாங்க. பெரிய உதவிலாம் நானே கேட்டு போக மாட்டேன். அவங்க பேசுற பேச்சிலேயே வேண்டான்றவன் நான். இந்த காலத்துல உதவின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளே தான் வந்து எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுக்கணும். இதுங்களா, உதவின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் நம்ம போகக்கூடாது. போனால் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பெரும்பாலும் 99% வந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. வேண்டாம் கேட்காதீங்க. முடிஞ்சாலும் உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துக்குங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒரு நாள் போனா ஒரு வாங்கன்னு சொல்லுவாங்க, சாப்பாடு போடலாம். ஒரு நாள் தான் நம்மளே இப்போ எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. காசு பணம் எதிர்பார்க்குற மாதிரி யாருக்கும் கிடையாது. ஏன்னா பசங்களே அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. பேரம்பேத்தியே அம்மா என்னம்மா ஹெல்ப் கேட்டு போயம்மானா வேண்டாம் ஐயா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு புரியுது இல்லை, படிச்சிருக்காங்கல்ல. இப்போது அப்போல்லாம் நாங்களாம் படிக்காதாள். இப்போ அவங்க படிச்சிருக்காங்க, புரிஞ்சுக்கிறாங்க. யாரையும் அவங்க ஹெல்ப் கேட்கறது கிடையாது. அவங்களே எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றாங்க. அதனால வேண்டி அவங்களே பார்த்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரலையும் என் அக்கா தங்கச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாரும் சொல்ல முடியாது. நான் செய்யாத அன்னைக்கு நான் கவலைப்படல. செய்த அன்னைக்கு நான் வந்து அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கணும். செய்யாத அன்னைக்கு இவங்க செய்யல, செஞ்ச அன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம்ல. அப்போ செய்யாத அன்னைக்கு திட்டினான்னு வச்சுங்க, அது நல்லது கிடையாது. இப்போ நீங்க வந்து சொந்தக்காரங்களா ஏதாவது பயன் அடைஞ்சிருக்கீங்களா? உதவி பெற்றிருக்கீங்களா? நான் சொந்தக்காரங்க நம்ப மாட்டேன். என்னோட வாழ்க்கையை நான் ஒண்டி தான் இருக்கேன். அப்படிலாம் இதில் நான் என் சொந்தக்காரங்களாம் வந்து நான் நல்லா இல்லாத போது வந்து யாருமே வந்து எட்டி பார்க்கல. இப்போ நான் ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டியாக எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது எல்லாருமே வராங்க. நான் வந்து முன்னாடி வந்து அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் இதுவாக ஊதாரித்தனமாக சுற்றின்னு இருக்கும் போதெல்லாம் எவனே என்னை மதிக்கல. முதல்ல எனக்கு சொந்தக்காரன் பொண்ணே கொடுக்க மாட்டேன்ட்டான். என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் செய்யல. இல்லைன்னா நான் ஏன் வந்து பீச்சில் வந்து வண்டி ஓட்ட போகிறாங்க? அது சொல்லுங்கள். என் பையனே எனக்கு ஹெல்ப் பண்ணல. அப்புறம் மற்றவங்க எப்படி செய்வாங்க? நான் பயனை அடைஞ்சதை விட நான் எல்லா உறவினருக்கும் பயனாக இருக்கேன். அவங்க எனக்கு செய்யறதுக்கு முன்னாடியே நான் எல்லாருக்கும் போய் செஞ்சிடறேன். ஏன்னா நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாள். நமக்கு இருக்கிற உறவுகள் தான் நமக்கு முக்கியம். ஸோ கடவுளாக கொடுத்த உறவுகள் எதுவும் இல்லைன்னு மறுக்க போகிறதில்ல. அதனால் இருக்கிற உறவுகளுக்கு எல்லாருக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ உதவிகள் செஞ்சுட்டே இருப்போம். கைமாறு எதிர்பார்க்காம செய்கிறது தானே அன்பு. என் கஷ்டம் சொல்லலாம், நான் அழுதுருவேன். என் கஷ்டம் சொல்ல எவ்வளோ சொல்லலாம். நல்லா கஷ்டப்படுவேன். அது எல்லாமே சொந்தக்காரங்களால வந்ததா? எல்லாமே எங்கள் அம்மா இருக்கும் போது சொந்தக்காரங்களாம் கிட்ட இருந்தாங்க. இன்னைக்கு எங்கள் அம்மா இல்லாததுல எல்லா சொந்தக்காரங்களும் புரிஞ்சுட்டாங்க. நாங்கள் போய் யாரும் சண்டை போடுறாங்க. பணம் தான் காரணம். பணம் தான் வாழ்க்கையில. பணம் இருந்ததுன்னா எல்லாமே கரெக்டா நடக்கும். நம்ம எல்லாம் பணத்தை தேடி ஓடுறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு தான் 10 ரூபா வேணுன்ற மாதிரி இப்போ காலகட்டம் இருக்கிறதுனால ஒருத்தர் ஹெல்ப் பண்றது கூட கொடுப்பாங்களா, திருப்பி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற காலகட்டம் ஓடி போச்சு. அதனால ஹெல்ப் பண்றதுக்கு இப்போ யாருக்கு நான் உதவின்னு யாரையும் கேட்கவும் மாட்டேன். அப்படி கேட்டாலும் என்னால் முடிஞ்சா செய்வேன், இல்லைன்னா இல்லைன்றுவேன். புரியுதுங்களா? செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்ற மாட்டேன், செய்ய மாட்டேன்னு முகத்து நேரம் சொல்ல மாட்டேன். இருந்தால் செய்வேன், இல்லைன்னா விட்டுருவேன். இப்போ இருக்கிற சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எல்லாருமே போயிட்டு நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்டோம். அவங்களாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு உறவினர்கள்லாம் அவங்களாம் சும்மா ஏமாற்றிட்டு தான் போகிறாங்க, அவங்க எந்த உதவியும் செய்கிறது இல்லை, அவங்கள நிறைய நாங்கள் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வயசுலேயே அவங்களுக்கு அந்த தாக்கம் வருது அப்படின்னா அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? பெரியவங்க சொல்றதான் கேட்டுன்னு இருந்தாங்க. இப்போ வந்து சரி நம்ம பசங்களே நம்ம பேச்ச கேட்பாங்களே இல்லையான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இப்ப காலம் அந்த மாதிரி இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு போகும்போதே பெற்றோர் சொல்லி அனுப்பணும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு விசேஷமா போகும்போது நீ அங்க இருக்க குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கோ, ஒன்னா இருக்க பாரு,
இப்படி சொல்லி அனுப்பணும். எடுத்தோடனே அம்மா என்ன சொல்லி அனுப்புது, எப்படியாவது உன் புருஷனை பிரிச்சுட்டு வந்துடுங்க. அப்போ புருஷனை பிரிச்சுட்டு வர்றது தான் அந்த பொண்ணோட முதல் டாஸ்க்காக அம்மா சொல்லி அனுப்புது. அப்படி இருக்கும்போது வந்த பொண்ணு முதல் நாளே அந்த வேலையை ஆரம்பிச்சு. அப்போ பிரிச்சுட்டு போகும்போது நான் அது ஜெனரேஷன் பிறக்கும் போது சுற்றிலும் யாருமே இல்லை, அவங்க அம்மா அப்பா இப்படி தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்போது உறவினர்ன்ற ஒரு அரவணைப்போ, அத்தைன்ற ஒரு அரவணைப்போ, சித்தப்பான்ற அரவணைப்போ எல்லாமே போயிருது அவங்களுக்கு. கூட்டு குடும்பத்தில் இருக்கணும், எந்த சண்டை சாட்சி இல்லாமல் இருக்கணும். ஒரு சொந்தக்காரனாலும் வீடு கலகம் பண்ணக்கூடாது. ஒரு சொந்தக்காரனாலும் இப்போ கலகம் பண்ணி விடுறாங்க. இவங்க இப்படி பேசினாங்க, நான் இப்படி பேசினேன் அப்படி பேசுன்னு சொல்கிறாங்க. அதனால அந்த கூட்டு குடும்பம் சண்டை ஆகிடுச்சு இல்லை. இப்போ சொந்தக்காரங்கள் மத்தியில் அந்த மாதிரி சண்டைகள் எதுவும் இல்லாமல் இருந்தோம்னா சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பம் எப்படி வாழணுமோ அந்த மாதிரி வாழும். நீ என்ன உனக்கு என்ன தெரியும், நீ என்ன படிச்ச அப்படின்ற மாதிரி நம்ம ஏபிசிடி சொல்லி கொடுத்து அவங்களே வந்து நமக்கு பாடம் நடத்துற மாதிரி இருந்துருக்காங்க. ஆனால் அவங்களோட விருப்பத்தை எது நினைக்கிறதா இல்லை மாமியார் சொல்றது இவங்க சொல்றதை கேட்டு நடக்கிறதான்னு இதுக்குள்ள பிரச்சனைக்குள்ளாலும் ஒருத்தர் தனியா இப்போ போறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணுன்ற இதுலயும் வெளியில போறாங்க. கூட்டு குடும்பம் தான் ஆனால் பெஸ்ட். ஆனா இந்த மாதிரி பிரச்சனைனால ஒன்றும் பண்றது யார் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இப்படி போகுது காலம். ஆனா கூட்டு குடும்பம் பெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. வழி நடத்துறதுலையும் சரி, அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யறதுலையும் சரி, அது ஒருத்தவங்க அரவணைச்சிட்டு அனுசரிச்சுட்டு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல கலாச்சாரத்தையும் நல்ல ஒரு சமுதாயத்தையும் உருவாக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து டோட்டலாக மாறிடுச்சு இல்லைங்களா? ஆமாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவங்கவுங்க தேவைக்கு தகுந்தவாறு பிரிஞ்சுட்டாங்க, அவ்வளோதாங்க. இப்போ வந்து அவங்கவுங்க தேவைன்னா அவங்கவுங்க வேலைக்கு தகுந்தவாறு எல்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். கிடையாது, ஏன்னா எல்லாருமே பிரிஞ்சு இருக்குமே. எல்லாருமே தான் உண்டு தனக்கு தாம் பிள்ளைங்க இப்படி போயிட்டதுனால அந்த கூட்டு குடும்பத்தினுடைய அந்த சந்தோஷம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து விலைவாசி எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுவோம். எல்லாம் தன்னோட பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு தன்னோட பிள்ளைங்களை மட்டுமே பார்க்கணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதனால எல்லாம் தனி கொடுத்துக்கு நான் போனால் ஒரு 10 ரூபா என் பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படி இப்படின்ற பிரச்சனையில வெளியில வராது. அது காலம் மாற மாறிக்கிட்டே தானே இருக்கும். அது ஜனங்களும் மாற அப்படியே மாறிட்டு தானே இருப்பாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப அது பார்க்கணும், உட்காந்து சிரிப்பேன், நல்லா இருக்கும். கூட்டு குடும்பம்னா ஒன்றா உட்காந்து சோறு பண்ணுவோம், ஒன்றா அமுக்கலை பண்ணு, ஒன்றா கிச்சு இருப்போம். அதுதான் முன்னாடி தனக்கு இல்லைனாலும் தான் தம்பி புள்ள, தனக்கு இல்லைனாலும் தான் அக்கா தங்கச்சி புள்ளன்ட்டு இப்படி ரொம்ப பாசம் காட்டி எல்லாரும் இப்போ முன்னாடிலாம் வந்து பிரித்து பேசுறது, என் வீடு உன் வீடுன்னு சொன்னதே இல்லை. என் இது ஒன்று இதுன்னு கூட பொருளை பார்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போது சின்ன பசங்க முதல் கொண்டு என் இது ஒன்று இது, என் பொருள் உன் பொருள்னு அப்படி பிரித்து பேசும்போது பிரிவினை ஆல்ரெடி வந்துருச்சு. அடுத்து எல்லாருமே தன்னை தூரப்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. நாங்கள் கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா 30 ஓட்டு, ஒரு எலெக்ஷனுக்கு ஓட்டு போனோம்னா 30 ஓட்டு போடுவோம். ஒரே குடும்பத்தில் 30 ஒரே குடும்பமாக இருந்தோம். இப்போல்லாம் வந்து அது கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. கண்டிப்பா இந்த கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு கனவுல கூட நினச்சி, என் கூட பிறந்தவங்களே ஒன்றா இருப்பாங்கன்னு நிலை கிடையாது. எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து சுயநல உலகம் ஆயிடுச்சு. நாங்கள் அக்கா நாங்கள் செய்யணும் ஒன்றா தான். அது மாதிரி எல்லாரும் இருந்தா நல்லா தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு குணம் இருக்கு. எல்லாருமே 5 விரலும் ஒன்றா இல்லைன்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா சொந்த பந்தம் எல்லாம் வேணும், இல்லாம யாரும் ஒத்தையா வாழ முடியாது. ஒரு பிள்ளைங்க இருக்குதோ அது கஷ்டப்படுற நேரத்துல போய் ஒரு நாளைக்கு போய் அண்ணா வீடு போய் எட்டி பார்க்கறதுக்கும் ஆறுதல் தேக்கிறதுக்கும் வேணும் ஆளுங்க. உறவுகள் வேணாம் சொல்ல முடியாது. போனா ஒரு 2 நாள் 3 நாள் அதான் உறவுகள் இப்போதைக்கு இருக்குது. என்னோட இதில் இந்த கூட்டு குடும்பன்றது முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் இதுக்கப்புறம் என் குழந்தைக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு டவுட்டு தான். இந்த யூடியூப் சேனலு இல்லை புத்தகத்தில் படிக்கிறத பார்த்து தான் வந்து கூட்டு குடும்பம் நான் இது சினிமாவை பார்த்து தான் கற்றுப்பாங்களே கேண்டி நடைமுறையில் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து யாரும் தெரிஞ்சிக்க மாட்டாங்க. என் பசங்க கூட வந்து கூட்டு குடும்பம்னா என்ன தெரிஞ்சுக்கிறது டவுட்டு தான். எதனா ஃபங்க்ஷன் டைமில் வேணால் பேசத்தோடு சரி. உறவு முறையெல்லாம் இப்போலாம் அப்படி தான் ஆகி போச்சு. எதனா ஃபங்க்ஷன் நல்லது கெட்டது வந்தாங்கன்னா இவங்க தான் சித்தப்பா, இவங்க தான் மாமா, இவங்க தான் பெரியப்பா அப்படின்னு வந்து இவங்களுக்கு தாத்தா அப்படின்னு அறிமுகப்படுத்துறா போல ஆகிப்போச்சு உறவு முறை இப்போத்தி காலகட்டத்துக்கு. ஃபங்க்ஷன் அப்போ இவங்க சித்தப்பா இவங்க அத்தைன்னு காட்டும் போது அவங்கள்ட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. இவன் என் பையன் யாராவது சொந்தக்காரங்க நெருங்கிய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு தம்பி இவங்க யாருன்னு தெரியுதான்னா இவன் ஒரு மனசாட்சியே இல்லாமல் எனக்கு தெரியவே தெரியாதுன்ட்டு போகிறான். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கவே இல்லை, தெரியாது. அப்போது என்னாச்சு, அவனுக்கு அடுத்த ஜெனரேஷனே தெரியல, அடுத்து உறவுகள்னா என்னன்னு தெரியல, அவங்க என்ன மனவேதனைப்படுவாங்கன்னு எதுவுமே தெரியல. முன்னாடி நமக்கு தெரியலனாலும் ஐயோ உங்களை தெரியும் அப்படின்னு நம்ம சும்மா வச்சு சொல்லுவோம். இப்போ அதை பற்றியே இல்லை, உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பற்றி உனக்கு கவலை இல்லைன்னு போயிட்டே இருக்காங்க. கூட்டு குடும்பங்கிறத தாண்டி குடும்பமே இப்போ ஒன்றா குடும்பமே இல்லைன்றேன். இப்போ இன்னும் போக போக குடும்பமே வேணாம். முன்னாடி நாம்
இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. போன வாரம் ஒரு போஸ்ட்டை பார்த்தேன், நாம் இருவர் நமக்கேன்னு ஒருவர் போயிடுச்சா, டோட்டலாக காலியாயிரும். இப்போ எனக்கே இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுனால இப்போ எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வச்சுங்களேன், தனி கொடுத்தன போயிடலாம் அப்படின்னுறாங்க. இப்போ நானே எங்கள் அம்மா எல்லாருமே ஒன்றா இருக்கலாம் தான் நினச்சோம். வீட்டில் இந்த மாதிரி அடிக்கடிக்கு சண்டை வரதுனால, அந்த மாமியார் மருமக சண்டை வரதுனால வீட்டிலேருந்து தனியாக கிளம்பி போயிடுறாங்க. அப்போன்றதுன்னு கூட்ட குடும்பன்றது ஒத்து வராது. நான் எதுவும் பண்ண முடியாது. அதை நான் யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ண முடியாது. பொண்டாட்டிக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா நான் எதுக்கு பண்ணாலும் இப்போ நான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணேன்னா எங்கள் அம்மா டென்ஷன் ஆவாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பொண்டாட்டி அம்மா டென்ஷன் ஆகும். நான் வந்து நடுவில் தான் மாட்டின்னு இருக்கேன். என்னால் இதுக்கு எதுவும் பதில் சொல்ல முடியாது. வீட்டுக்கே வருவாங்க, நான் கூட ஒரு வாங்க டீ பண்ணாங்கன்னா டீ வச்சு சொந்த தண்ணி தொட்டு டீ வாங்கிட்டு வர ரொம்ப பண்ணிட்டாங்க. என் கூட பிறந்தவனே இல்லை, எங்கள் சொந்தக்காரங்களும் எங்களுக்கு ரொம்ப மோசப்படுறதுனா வர வேணாம். இல்லை நானும் மரமாக சொல்லுவேண்ணா, எத்தவங்க இருந்தால் தான் ஒரு மதிப்பு. 1000 பணம் காசு இருந்தாலும் 1000 வீடு நான் ஒரு இடத்துல பெற்ற தாய் நம்ம மதிப்பு.